எப்போதுமே நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேற வேண்டும் என்றால் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் நமக்கு தேவை. இஷ்ட தெய்வம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் குலதெய்வத்தினுடைய அருள் அது நமக்கு மிக மிக முக்கிய தேவை. குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால்தான் மற்ற தெய்வங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும். எப்படி முன்னோர்களுடைய அருள் இருந்தால்தான் நமக்கு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்கின்றதோ அதுபோல குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால்தான் மற்ற தெய்வங்கள், அதாவது இஷ்ட தெய்வங்கள். இப்போது எனக்கு குலதெய்வம் சங்கரன் கோவில் கோமதி அம்மன், சங்கர நாராயணர், சங்கரலிங்க சுவாமி என்னுடைய குலதெய்வம். நான் என்னுடைய இல்லத்திலே என்ன ஒரு செயல் செய்தாலும் இந்த குலதெய்வங்களை முதலிலே வணங்கி, கோமதி தாயே, நான் எடுக்கின்ற இந்த முயற்சிகளில் எனக்கு துணை வருவாயாக என்று பிரார்த்தித்து கொண்டு அதனை செய்தால் வெற்றி கிடைக்கும். அதுபோல அவரவர்களுடைய குலதெய்வத்தை நினைத்து கொள்ள வேண்டும். இப்போது உங்களுக்கு குலதெய்வம் மாரியம்மன் குலதெய்வம் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் ஒரு செயலை, நற்காரியத்தை செய்யும் போது அனுதினமுமே குலதெய்வத்தை நினைத்து கொள்ள வேண்டும். வீட்டில் ஏதேனும் ஒரு திருமணமோ விசேஷமோ நாம் செய்ய இருக்கின்றோம் என்றால் அப்போது குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். குலதெய்வத்துக்கு ஒரு பூஜையை போட்டுவிட்டு நம்முடைய செயலை தொடங்கினால் குலதெய்வத்தினுடைய அருளும் கிடைக்கும், நம்முடைய இஷ்ட தெய்வங்களுடைய அருளும் கிடைத்து நம்முடைய செயலானது நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஆகவே குலதெய்வ வழிபாடு என்பது மிக 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 முக்கியமானது. பரிகாரத்திலெல்லாம் பெரிய பரிகாரம் இந்த குலதெய்வ வழிபாடு செய்கின்ற பரிகாரம்தான். நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் தலைமுறையாக பின்பற்றி வரக்கூடிய அந்த வழிபாடு தான் இந்த குலதெய்வ வழிபாடு. இத்தனை தலைமுறையாக அந்த குலதெய்வத்தை நாம் வழிபாடு செய்கின்றோம். என்றாவது அந்த குலதெய்வம் நம் முன்னே வந்து நின்று இருக்கின்றதா? கலியுகத்திலே தெய்வம் கண்முன்னே வந்து நிற்காது. ஆனால் தான் இருப்பதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். அதாவது புறக்கண் முன்னே வந்து நிற்காது, ஆனால் நம்முடைய அகக்கண்களுக்கு முன்னே வந்து நிச்சயமாக பேசும், நின்று பேசும் குலதெய்வம். 2 கண்கள் முகத்திலே இருக்கும், 2 கண்களிலே குலதெய்வத்தை காண முடியாது. அதாவது அகத்திலே இருக்கின்ற கண்கள் மூலமாக காண முடியாது, அகத்தின் மூலமாக காணலாம். புறத்தே இருக்கின்ற கண்கள் மூலமாக காண முடியாது, அகத்தின் மூலமாக காணலாம். நம்முடைய மனதின் மூலமாக குலதெய்வத்தை நாம் உணரலாம். குலதெய்வத்தை காண வழிபாடு முறைகள் இருக்கின்றது. அந்த வழிபாடுகளை செய்தால் நமக்கு நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும்.